ஹாய், திஸ் இஸ் Ghibran here. ரொம்ப வருஷம் முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது தன்னோட லைஃப்பில் அவர் என்னென்னலாம் பண்ண போகிறதா ஒரு 10 வருஷத்துக்கு ஷெட்யூல் சொன்னார். பயங்கர பிளானோடு இருக்கிறதாவும் சொன்னார். ஆனால் அதே ஆள் நான் இப்போ பார்க்கும்போது அவர் சொன்னது எதுவுமே அவர் வாழ்க்கையில் நடக்கலை. நான் அதை அவர்கிட்ட போய் கேட்க போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நாம் நிறைய பேரை சந்திச்சிருப்போம். அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு கதை. ஒரு மான் குட்டி போடுறதுக்கு ரெடியாக இருந்திருக்கு. பிரசவத்துக்கு வலி எடுக்க ஆரம்பித்ததுனால எங்கே போய் தன் குட்டியை பெற்றுக்கலான்னு அது இடத்த தேடிட்டு இருக்கும்போது கொஞ்ச தூரத்தில் ஒரு வயல்வெளி தெரிஞ்சிருக்கு. அந்த இடம் அதுக்கு ரொம்ப சரியாகவும் தோணி இருக்கிறதுனால அது அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது மேகமும் செமையாக கருக்க ஆரம்பிச்சிருக்கு. மழை வர்ற மாதிரி இருந்திருக்கு. அது அந்த வயல்வெளி கிட்ட போகும்போது தான் 3 விஷயத்தை கவனிச்சிருக்கு. அது என்னன்னா, அந்த மானை நோக்கி ஒரு வேட்டைக்காரன் அம்பு விட ரெடியாக இருந்திருக்கான். என்னடா பிரசவிக்க போகிற நேரத்தில் இப்படி ஒருத்தன் நம்ம மேலே அம்பு விட ரெடியாக இருக்கானே அப்படின்னு அந்த மான் கவனிக்கும் போது தான் ஆப்போசிட் சைடில் பார்த்துருக்கு. அந்த வயல்வெளியில் நெருப்பு பற்றி எரிஞ்சு இது இருக்கிற இடத்த நோக்கி வந்துட்டு இருந்திருக்கு. மானுக்கு ஒன்றுமே புரியல. திரும்பி இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு புலி ரொம்ப பசியோட இந்த மானை பார்த்து வந்துட்டு இருக்கு. தன்னை நோக்கி வர அம்புல இருந்து தப்பிக்கணுமா, இல்லை தனக்கு எதிராக வந்துட்டு இருக்க நெருப்புல இருந்து தப்பிக்கணுமா, தன்னை வேட்டையாட காத்துட்டு இருக்க புலிக்கிட்ட இருந்து தப்பிக்கணுமா, இதில் எதை பண்ணுறது அப்படின்னு அந்த மான் யோசிச்சுட்டு இருந்திருக்கு. ஆனால் இது நடந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த மான் நல்ல விதமாக தன்னோட குட்டியை பெத்தெடுத்திருக்கு. தாயும் சேயும் நலமாக இருந்திருக்காங்க. எப்படி இவ்வளோ சிக்கலுக்கு நடுவிலும் இது நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் கடவுளை நம்ப வேண்டியது இருக்கும். அது என்னன்னா, மேகத்தில் இருந்து மின்னல் வந்து அந்த வேட்டைக்காரனோட கண்ணை குருடாக்கி இருக்கு. அவன் கண்ணு தெரியாததால தவறுதலாக அவன் விட்ட அம்பு அந்த புலி மேலே பாஞ்சிருக்கு. அம்பு தன் மேலே பாஞ்சதால அந்த புலி இறந்துருக்கு. வயல்வெளி 10 எரிஞ்சு வந்துட்டு இருக்கும்போது மழை சோன்னு பெஞ்சிருக்கு. மொத்த நெருப்பையும் அணைச்சும் இருக்கு. லைஃப்பில் பல பேர் பல விஷயத்துக்கு பயங்கர கால்குலேட்டிவாக இருப்பாங்க. அவன் இதை சொன்னால் நான் இதை சொல்லணும், அவன் இப்படி செஞ்சால் நான் இதை செய்யணும்னு இப்படி எல்லாம் யோசிச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா அது பயங்கர குழப்பத்தில் தான் போய் முடிஞ்சிருக்கும். அந்த நேரத்துக்கு ஒன்று தோணும், அதை செஞ்சோன்னா அதுதான் சரியாக இருக்கும். அந்த மான் கடக்கிறதுக்கு 3 பிரச்சனை இருந்திருக்கு. அந்த வேட்டைக்காரனோட அம்பு, தன்னை நோக்கி வந்துட்டு இருக்க நெருப்பு, தன்னை சாப்பிட வந்துட்டு இருக்கிற புலி. ஆனால் அந்த மான் அந்த நேரத்தில் பிரசவிக்கிறத மட்டும்தான் யோசிச்சிருக்க முடியும். ஏன்னா அதுதான் இயற்கை. அந்த மான்னால தான் பிரசவிக்கிறத தள்ளி போடவே முடியாது. இந்த நேரம் தாங்க கடவுள் நமக்கு துணைக்கு வருவார். ஆண்டவன் ஒருத்தன் இருக்கிறத மறக்கும்போது தான் இங்கே எல்லாமே நாம தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நினப்பு நமக்கு வரும். இன்னைக்கு இந்த நேரம் இந்த நொடி தான் நம்மக்கிட்ட இருக்கு. உங்களால் இப்போ என்ன சரியாக செய்ய முடியுமோ அதை மட்டும் சரியாக செய்யுங்க. நாளைய அவன் பார்த்துப்பான். தேங்க்யூ. உன் வாழ்க்கை உன் கையில்.